வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங் உடன் இருந்தவரையே உளவாளியாக மாற்றிய கொலை கும்பல் 1 மாதம் நோட்டம் விட வைத்து கொலைக்கு பயன்படுத்தியதாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தேடப்படும் ரவுடி சம்போ செந்தில் நேபாளத்திற்கு தப்பிச் சென்றதாக தகவல். தனிப்படை காவலர்கள் தீவிர விசாரணை. பகுஜன் சமாஜ் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சிறையில் உள்ள ரவுடிக்கு தொடர்பா? ஒரே மாதத்தில் 3 முறை மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டதால் காவல்துறை தீவிர விசாரணை. திண்டிவனம் கிளைச்சிறை கட்டடம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட சிறையில் கூடுதல் கட்டடங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் 264 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட கட்டடங்களும் திறப்பு. 14 கோடியே 29 லட்சம் ரூபாய். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குற்றவியல் சட்டங்கள் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துவதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. திமுக அமைப்பு செயலாளர் தாக்கல் செய்த மனு குறித்து 4 வாரங்களில் மத்திய அரசு பதிலளிக்கவும் உத்தரவு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரத்தில் ஆர்ப்பாட்டம். பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகு மற்றும் நாட்டு படகுகளை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கட்சி தலைமையின் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும். விழுப்புரம் தொகுதி நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுரை. தமிழ்நாடு முழுவதும் அம்மன் கோயில்களுக்கு பக்தர்களை இலவசமாக அழைத்துச் செல்லும் திட்டம் சென்னையில் அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் 200 நாட்களில் 595 கொலைகள் நடந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நடவடிக்கை எடுக்காமல் அரசு வேடிக்கை பார்ப்பதாகவும் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டத்தில் வரும் 24ஆம் தேதி அமமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்பு. ஒரே நாளில் 5 அடி உயர்ந்து 55 அடியை எட்டிய மேட்டூர் அணையின் நீர்மட்டம். ஒகேனக்கலுக்கான நீர்வரத்து 45,000 கனஅடியாக உயர்வு. டிஎன்பிஎஸ்சி நடத்தும் குரூப் 2 மற்றும் குரூப் 2A போட்டித் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள். ஜூலை 24 முதல் 26 வரை விண்ணப்பங்களில் திருத்தம் செய்யலாம். கடலூரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 எரித்துக் கொல்லப்பட்ட வழக்கு. 2 கைது செய்து தனிப்படை காவல்துறை விசாரணை. புதுச்சேரியில் இரவு 10 மணிக்கு மேல் சாராய கடைகளை திறந்திருந்தால் நடவடிக்கை. காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கை. கோவை அருகே மருதமலை குடியிருப்பு பகுதிகளில் உலாவரும் 2 காட்டு யானைகள். அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட மக்கள் கோரிக்கை. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் புதிய வழக்கு ஒன்றில் தற்போது கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். நில உரிமையாளர் பிரகாஷை ஆள் வைத்து மிரட்டியதாக நேற்று வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக தற்போது கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலமாக அபகரித்தது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தற்போது புதிய வழக்கு ஒன்றில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மின்கட்டண உயர்வை கண்டித்து சென்னை எழும்பூரில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி பேசி வருகிறார். நேரலை காட்சிகள். ஏத்த மாட்டாங்க இல்ல, அடுத்த ஜூலை மாதம் ஏத்துவாங்க.
உறுதியா ஏத்துவாரா? ஏன்னா அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் வருது. ஆமா, அப்புறம் உள்ளாட்சி, சட்டமன்றம். அதனால இதெல்லாம் நினைச்சு பாரு. 23 மாதங்கள், 3 ஆண்டு, 2 ஆண்டு கூட இல்ல, 23 மாதங்களில் 33.7 விழுக்காடு உயர்த்திருக்கிறது. 33 3ல் ஒரு பங்கு. எவ்வளவு அநியாயம் இல்ல? 3ல் ஒரு பங்கு எவ்வளவு அநியாயம். சரி, இது ஒண்ணு. இன்னொன்னு முக்கியமானது, நம்முடைய வழக்கறிஞர் பாலு செல்வகுமார் எல்லாமே பிளக்கார்டு வச்சிருந்தாங்க. என்ன வச்சிருந்தோம்? ஸ்டாலின் அண்ணாச்சி மாதம் ஒரு முறை மின் கட்டணம் கணக்கு என்னாச்சு? 221வது வாக்குறுதி. திமுக தேர்தலுக்கு முன்பு கொடுத்த 221வது வாக்குறுதி ஸ்டாலின் அண்ணாச்சி மாதம் மாதம் மின் கணக்கெடுப்பு என்னாச்சு? 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 ஒன்னும் ஆகல. கொண்டு வருவாங்களா? ஒன்னும் இல்ல. இது எப்போ யார் யோசனை சொன்னாங்க தெரியுமா? அந்த யோசனைய முதலில் மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி சொன்ன யோசனை. இது 10 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்க சொன்னோம். மாதம் கணக்கெடுப்பு நடத்துங்க, மாதம் கணக்கெடுப்பு நடத்துங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன யோசனை இது. கடந்த ஆட்சியாளர்கிட்ட நாங்க கேட்டு பார்த்தோம், ஒன்னும் பண்ணல. இப்பயும் நாங்க எத்தனையோ முறை போராட்டம் சொல்லிருக்கிறோம், சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம். அதை பத்தி கவலைப்படுற மாதிரி இல்ல. ஏன்னா மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா சாதாரண வீட்டுல, அடித்தள ஏழை வீட்டுல ஆண்டுதோறும் 6000 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். 6000 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். நினைச்சு பாரு, 6000 ரூபாய் ஒரு மாதத்திற்கு கிட்டத்தட்ட 500 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். 500 ரூபாய் ஒரு மாதத்திற்கு. நான் சம்பளமே எவ்வளவு, வருமானமே எவ்வளவு? 6000 ரூபாய், 5500 ரூபாய் வருமானம். அவன் 500 ரூபாய் மிச்சப்படுத்துறதுதான். நினைச்சு பாருங்க, மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்தினா. ஆனா இவங்க அதை பத்தி இல்ல. தேர்தல் அறிக்கை வெறும் தேர்தல் அறிக்கை, சும்மா அறிக்கை, தேர்தல் அறிக்கை. அதாவது இந்த திமுக இந்த வெற்று அறிக்கையை போடுவாங்க, வெற்று வாக்குறுதி கொடுப்பாங்க பாரு. இத மாதிரி வேற எந்த கட்சி இந்தியாவில் கிடையாது. இது அவங்க திமுக டிஎன்ஏல இருக்கு, ஏமாத்துறது. அது பேரு அறிவிப்பு திமுக, அவ்வளவுதான். அறிவிப்பு திமுக, வேற எதுவும் இல்ல. அறிவிப்பு திமுக இப்படி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதனால இனியும் மக்கள் ஏமாறாதீங்க. இதை தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இந்த போராட்டம் தொடரும். ஏதோ சும்மா ஒரு வந்தோமா போனோமா ஆர்ப்பாட்டம் நடத்தணுமா கிடையாது. இவங்க திரும்ப பெற வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து ஆங்காங்கே பல போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மக்களை திரட்டி பல வகை போராட்டங்களை தொடர்ந்து இவர்கள் திரும்ப பெறுகின்ற வகையிலே நாங்கள் நடத்துவோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உடனடியாக மின் கட்டண உயர்வை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்று வரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசிய நேரலை காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலையில் தேடப்படும் பிரபல ரவுடி சம்போ செந்தில் நேபாளத்துக்கு தப்பிச் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிறையில் உள்ள ரவுடியின் வருகை ஆம்ஸ்டாங் கொலையில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கு தொடர்பாக இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொலையில் தொடர்புடைய ரவுடிகள் யார் என கண்டறிந்து அவர்களை விசாரணை வளையத்திற்குள் காவல்துறையினர் கொண்டு வந்துள்ளனர். ஆம்ஸ்டாங் கொலைக்கு முக்கியமாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது பிரபல ரவுடி சம்போ செந்தில் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 4 கொலை உள்ளிட்ட பல வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி சம்போ செந்தில் கடந்த 6 ஆண்டுகளாக கைதாகாமல் உள்ளார். சம்போ செந்தில் நேபாளம், இலங்கை, சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் மாறி வசித்து வருவதாக கூறப்படுகிறது. வெளிநாட்டில் இருந்து கொண்டு ஆம்ஸ்டாங் கொலைக்கு சம்போ செந்தில் திட்டமிட்டாரா என தனிப்படை காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆனால் சம்போ செந்திலின் சமீபகால புகைப்படம் கூட காவல்துறையினரிடம் இல்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆம்ஸ்டாங் கொலையில் தேடப்படும் பிரபல ரவுடி சம்போ செந்தில் நேபாளம் தப்பிச் சென்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே சிறையில் உள்ள பிரபல ரவுடி ஒருவரின் சென்னை வருகை ஆம்ஸ்டாங் கொலையில் மேலும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. ஆம்ஸ்டாங் கொலையில் சந்தேகிக்கப்படும் சிறையில் உள்ள வடசென்னையை கலக்கிய பிரபல ரவுடி ஒருவர் மருத்துவ பரிசோதனைக்காக சென்னைக்கு மாதம் ஒருமுறை வந்து செல்வார் என கூறப்படுகிறது. ஆனால் ஆம்ஸ்டாங் கொலை நடந்த 1 மாதத்திற்கு முன்பு மட்டும் 3 முறை தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சிறையில் இருந்து அழைத்து வரப்பட்டுள்ளார். எனவே தனியார் மருத்துவமனையில் வைத்து பிரபல ரவுடியை சந்தித்து பேசியவர்கள் யார் என்றும்
பிரபல ரவுடி ஆம்ஸ்டாங் கொலைக்கு மருத்துவமனையில் திட்டம் தீட்டி கொடுத்தாரா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் எல்லா கட்சியினருக்கும் தொடர்பு இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் தெரிவித்துள்ளார். அவங்க உண்மையான குற்றவாளிகளை நெருங்கிட்டதா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 3-4 தினங்கள்ல உண்மையான குற்றவாளியை நெருங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட விசாரணை பல கட்டங்களில் நிகழ்ந்துட்டு இருக்கு. பல பேர் இன்னைக்கு தொடர்பு கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அண்ட் யாரு இதுக்கு பின்னணியில் இருக்கிறாங்க, யார் இவ்வளோ ஒரு பெரிய தொகையை கொடுத்து இந்த மர்டரை நிகழ்த்திருப்பாங்க அப்படின்றது பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான். ஸோ நாங்கள் எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். தொடர்ந்து இருக்கு. இந்த விஷயத்துல பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அண்ட் இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கட்சிகளோ இல்ல இயக்கங்களோ இங்க வேறுபாடு இல்லைன்றது நிரூபிக்குது. எல்லா கட்சிகளிலும் இருக்கிறவங்க இந்த கொலையில இந்த படுகொலையில சம்பந்தப்பட்டிருக்காங்க. இங்க ஒரு கட்சியில இருந்தா அவங்க சமூக நீதி கோருபவர்கள் அப்படின்றதுல எந்த அர்த்தமும் இல்லாம இருக்கு. ஏன்னா கட்சி மாறுபடுத்து இங்க சமூகமா நம்ம இருக்கிறப்போ சமூகத்தில் இருக்கிற இந்த பிரிவினை பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டதன் பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. 11 பேர் கொண்ட கொலைவெறி கும்பல் 25 வினாடிகளில் ஆம்ஸ்டாங்கை துடிதுடிக்க கொலை செய்த கோர காட்சி பார்ப்பவர்களை